உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். ஓகே, என்ன ஃபஸ்ட்டு கூப்பிடுவோன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு பேச ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஃபஸ்ட்டு டைரக்டர்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அவதார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்துட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம், அது எங்கேயுமே நிப்பாட்டாமல் அது முட்டி மோதி அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் எங்கே கஷ்டப்பட்டு அந்த ப்ராடக்டை வந்து என் ப்ராடக்டாக தேட்டர் வரைக்கும் கொண்டு வருவார். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு 3 to 4 இயர்ஸாகவே இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகுது. அப்புறமா நிறைய செலவுகள்னால வந்து ஹோல்ட் ஆகுது. ஸோ எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, ஆனால் அவருக்கு எங்கேயுமே கிடையாது. ஸோ அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணார். நான் அவரை ரொம்ப நம்பினேன். ரொம்ப க்ரேஸியான ஒரு டைரக்டர். எனக்கு நிறைய தயக்கம் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன், சார் என்ன சார் அப்படின்னேன். இல்லை சார் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கேரக்டரே அப்படி தான், அந்த காதல் குமாரே அப்படி தான் சார், அவர் பைத்தியம் சார் அவன் அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே நானுமே ஒரு மேக்ஸிமம் எந்த ஒரு பவுண்ட்ரியும் இல்லாமல் என்னென்ன பண்ண முடியுமோ, ஒருத்தன் வந்து ஃபைட் பண்ணால் எப்படி குரங்கு மாதிரி எப்படி குதிச்சு சண்டை போடுவான். இருங்க. ஸோ ஒருத்தன் வந்து ஒரு மங்கி மாதிரி ஒரு க்ரேஸியான ஒரு பர்சன் எப்படி ஃபைட் பண்ணுவான், அவன் டான்ஸ் ஆனால் எப்படி அவனுக்கு பவுண்ட்ரியே கிடையாது. அவனுக்கு வந்துட்டு இப்படி தான் ஒரு மனுஷாக இருக்கணுன்றதுலாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அப்படி ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். லாஸ்ட் எனக்கு தெரிஞ்ச படத்தை ஒரு 20 to 30 minutes வந்து படம் ஃபுல்லாக தலைகிலேயே தான் தொங்கி படமே நான் சொல்லியிருப்பேன், இந்த கதையவே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கேமராமேன் வில்லியம்ஸ்னா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் டைரக்டருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ நல்ல படத்துக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தேவைப்பட்டது. அப்போ நான் சொன்னேன் டைரக்டர்கிட்ட, சார் நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும் சார். பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட போகும்போது பட்ஜெட் பெருசாக இருக்குது, பட் ஆனால் நம்மளுக்கு இருக்கிற பட்ஜெட்டில் நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும். அவர் தான் சார் ஹீரோ. இதுக்கு நான்லாம் ஏதோ சும்மா நடிச்சிருவேன் சார். அவர் மியூசிக் பண்ணலன்னா, அவர் RR பண்ணலன்னா, அவருக்கு அந்த ஒரு ஃபேண்டசி சென்ஸ் இல்லைன்னா அது பண்ணவே முடியாதுன்னு சொல்லும்போது தான் நாங்கள் பார்த்த ஒரு மியூசிக் டைரக்டர் அச்சுண்ணா. அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களோட சாங்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் அதை கேட்கும்போது நினச்சிருக்கேன் ஒரு நாள் இதோட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே நான் இந்த படத்தில் உங்களோட மியூசிக்கில் நடிக்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் எடிட்டர் கிரேசன். ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே இருந்த ஒரே ஒரு ஃபயர் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்கேயுமே நின்றுடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராஜெக்டை ரொம்ப ஒரு வேகத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் யாராவது எதனா சொல்லியிருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வரும், இல்லைனா சினிமா பிஸ்னஸே இல்லைப்பான்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி ஒரு படத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆக்டர்ஸாக ஜீவாண்ணா எப்போவுமே வந்துட்டு எனக்கு ஒரு அண்ணனாக வந்துட்டு எதுவாக இருந்தாலும், நான் ஒரு படம் நடித்தாலும் சரி, அண்ட் எங்கேயாவது என்னை பார்த்தாலும் சரி, ரொம்ப அன்பாக வந்துட்டு எனக்கு எப்போவுமே வந்துட்டு என் கூடயே இருப்பார். ஸோ இதில் வந்து எனக்கு அவர் வில்லனாக நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய பேசணும். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அண்ணன் தம்பி, முன்னாடி வந்தால் வில்லன் அப்படின்வாரு. ஸோ வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஜீவா அண்ணா. அண்ட் இதில் ஹீரோயினாக வந்துட்டு ஷாய்பா நடிச்சிருக்காங்க. அவங்க இன்றைக்கி இங்கே வரல. வெரி சொன்ன அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ அதனால தான் அவங்க வந்து கல்யாண ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே, ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அயனாரண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு தேட்டர்ஸுக்கு கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் அந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு. அண்ட் ஆரினா தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேற்று ஒரே ஒரு கால் தான் பண்ணேன். ஏன்னா எனக்குமே எல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் அவர் சொல்லுவார். ஒரே ஒரு கால் பண்ணேன், நீங்கள் வந்தீங்க. தேங்க்ஸ் அலாட் உங்களோட ப்ரெசன்ஸ்க்கு. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சில நேம்ஸ் எல்லாம் எனக்கு மைண்டில் நிற்காது. அதனால தான் என்னால் நேம் சொல்ல முடியாமல் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். அண்டு ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ண இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா மக்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் எனக்காக வந்திருக்கானுங்க. மச்சான் தேங்க்ஸ் அலாட் நீங்களாம் வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஏன்னா அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளை ரொம்ப நம்புவாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கை கொடுத்து நீ வா, ஏன் நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனுங்களும் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய கிடச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூடா.
உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் இந்த படம் வெரி சூன் தியேட்டருக்கு வருது, கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பாருங்கள். அண்ட் திருமலைன்னா தேங்க்யூ, உங்கள் பேரை மறந்துட்டு சாரி. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ. அதாவது இந்த கதை பிரகாரம் எந்த ஹீரோவும் இந்த கதைக்கு நடிக்க மாட்டாங்க. ஏன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தலைகீழாக வர்ற ஷார்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை மகேந்திரன் துணிச்சலாக பண்ணதுக்கு உண்மையில் மகேந்திரனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். உங்களுடைய எல்லாரும் கைதட்டலும். அதே மாதிரி இந்த படத்தில் முதல் முறையாக அவர் பிஸியாக இருக்கார். இந்த ஹீரோ விஜய் சேதுபதி சார் பயங்கர பிஸி. அவர் இந்த படத்தில் ஒரு அருமையான ஒரு பாட்டை பாடியிருக்காரு. ஸோ இப்போ தான் ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்காரு. நேராக இங்கே வரலாம், இல்லை வீட்டுக்கு போகலாம். கண்டிப்பாக அண்ணன் இங்கே வருவார்னு எதிர்பார்க்குறேன். ரொம்ப ஃபயரான ஸ்பீச்லாம் கொடுக்கும்போது நம்ம என்ன பேசணுன்ற விஷயமே நமக்கு எல்லா மேடையிலையுமே மறந்துடும். ஸோ அதனால் நான் யாரையாவது பேர் சொல்ல மறந்துட்டேன்னா அவங்க அட்வான்ஸாக என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ அந்த மன்னிப்பை நான் முதல்ல கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சில பேரை நான் சொல்கிறதுக்கு மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக பாருங்கள், மன்னிச்சு வந்துட்டார் எங்கள் கேமராமேன். அவர் பேரை கண்டிப்பாக நான் மறந்துருப்பேன், இப்போ ஞாபகப்படுத்திட்டார். நல்ல வேலை, தேங்க்யூ. ஸோ சில பேருக்கு நம்ம ஒரு படத்துக்கு நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறது பவானி என்டர்டெயின்மெண்ட், ராஜேஷ்குமார் சாருக்கு. ஸோ அவருடைய பங்கு, அவருடைய அந்த ஸ்டார்ட் அப் இல்லைன்னா நம்ம இன்றைக்கி இந்த அரங்கத்தில் இருந்திருக்க முடியாது. அதுக்கு அடுத்ததான் நான் சொல்ல வேண்டியது இயக்குனர் அவதார் அவருக்கு. எனக்கு இந்த நேம் கன்ஃபியூஷன் அப்பையிலேருந்தே இருக்குது. சார், அவதார் டைரக்டர் உங்களை கூப்பிட்டு படம் பண்ணுன்றாரு. நான் அப்பா ஜேம்ஸ் கேமரூனா, அந்த ஆளுக்கனில் நம்ம எப்படா பட்டோம்? அவதார் படம்னா நம்மளை ஒருவேளை ஏதோ சூப்பர் ஸ்டார் அந்த டூப்லாம் பண்ணது, ஏதோ ஃபாரின் டெக்னீஷியன்லாம் ஒர்க் பண்ணாங்க கோச்சடையானில், யாராவது சொல்லி கேள்வி நம்மளை அவதார் டைரக்டருக்கு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி நானும் போய் பார்த்தா நம்மளாலே தொப்பி போட்டிருக்காரு. அவருக்கு ஆக்சுவலாக வேறு ஒரு செல்ல பேர் இருக்குது, நாங்கள் அவரை அப்படி தான் கூப்பிடுவோம். அவதார், யோ அவதார் நீ எங்கே இங்கே இந்த இதில் சொல்லுவாங்கல்ல கவுண்டர், யோ மிலிட்ரி நீ எங்கே இங்கே, நீங்களா அந்த மாதிரி பார்த்தா நம்ம அவதார் இருந்தார். ஸோ அந்த நேம் கன்ஃபியூஷன் அந்த அவதார் அங்கே ஸ்டார்ட் ஆனது. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய படத்தோட டைட்டில் கரா வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. நான் மூணாவதாக ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னேன் தெரியுமா, அது வேல்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கும் தனுஷ் சாருக்கும் தான். ஏன்னா அவங்க நடுவில் பூந்து இந்த டைட்டில் ஃபாஸ்ட்டாக ரிலீஸுக்கு வரலன்னா நாங்கள் ரிலீஸுக்கு இன்னும் லேட்டாக இருப்போம். குழந்தையே வளர்ந்துருச்சு. ஸோ அடுத்ததாக எங்கள் படத்துடைய ஹீரோ அவர் எங்கள் எல்லாத்தையும் அண்ணன்னு சொல்லுவார். பட் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதும் சினிமாவில் நடிச்சிட்ருக்காரு. நாட்டாமல் படிக்கும் போதும் நான் உண்மையிலே ப்ராமிஸாக பள்ளிக்கூடத்தில் போய் பார்க்குறேன். லீவ் விட்டுட்டு நாங்கள் படத்தை பார்க்க போகிறோம். தாத்தா நான் பார்த்தேன்னு சொன்ன எங்களுடைய சீனியர், எங்களுடைய கலை உலக அண்ணா, எங்களுடைய அன்பு அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா ஸ்க்ரீன் ஷேரிங்கில் அவருக்கு ஈக்குவலான ஒரு ரோல் எனக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் நினச்சிருந்தாருன்னா வேறு யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். பட் அந்த கலையை நேசிக்கிற அந்த ஒரு கலைஞன் சக கலைஞனுக்கு எவ்வளோ பெரிய கேரக்டராக இருந்தாலும் அதில் எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் ரொம்ப இணக்கமாக ரொம்ப பாசமாக இந்த கேரக்டர் எங்களை பண்ண வச்சாங்க. அடுத்த நன்றி எங்களோட மியூசிக் டைரக்டர் அச்சு ராஜமணி சார். அந்த காதல் குமார் அப்படின்ற ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கை நான் அவருக்கு தெரியாது, நான் ஒரு 1000 வாட்டி கேட்டிருப்பேன். அவதார் என்கிட்ட நான் அடிக்ட் ஆகிட்டேன் அந்த பாட்டுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ளே இருக்க குட்டி குட்டி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் டெஃபினட்டாக அந்த சாங் கேட்கணும். ஏன்னா அது டெஃபினெட்லி கரெக்டாக ஒரு ஹிட் சாங், அது கரெக்டாக ப்ரமோட் பண்ணால் பெரிய சாங்காக இருக்கும். ஸோ அந்த பாடலை பாடி கொடுத்த அன்பு சகோதரர் திரு விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக ஹீரோயின் சாஹிபா, அவங்க சாரிப்பா வர முடியலன்ட்டாங்க. அவங்க ஏதோ அவங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் சேம் டேட்டில் கிளாஷ் ஆனதுனால அவங்க வர முடியல. ஸோ அவதாருக்கு இந்த சேம் டேட்டில் கிளாஷ் வர்றது புது விஷயம் கிடையாது. எலெக்ஷன் டைமு ஃபங்க்ஷன் எல்லாருமே பொலிட்டீஷியனாக வேறு நிறைய பேரை கூப்பிட்ருக்கீங்க, எப்படி அவங்களுக்கு பிரச்சாரம்லாம் இருப்பாங்களே, எப்படி அவதார்னா இல்லைண்ணே நம்ம ஃபங்க்ஷன் இந்த டேட் விட்டால் பண்ண முடியாது, நம்ம பண்ணிவிடுவோம், ஏன்னா May 15 ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நம்ம கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னாரு. ஸோ சாஹிபா எங்கே இருந்தாலும் உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின், ஒரு பியூட்டிஃபுல் ஹீரோ அண்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயின் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த சாங்ஸாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு எனக்கு ஹீரோயினாக ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கு.
எனக்கு ஹீரோயின் ஆமாம், நான் 2 பேருக்கு நடுவில் உட்காந்துருந்தேன். நீங்கள் லெஃப்டா ரைட்டான்னு கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. லெஃப்ட் ஹீரோயின் வந்து 2026 லெஃப்ட் வந்து 2006 எனக்கு ஹீரோயினாக நடித்தவங்க. என் பக்கத்தில் அந்த பக்கம் இருந்த காவியவர்ஷினி கணக்கானும் காலங்களில் என்னோட பேர். அவங்க என்னை துரத்தி லவ் பண்ணுற மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஆரம்பத்தில் நிறைய சண்டை இருக்கும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதில் சேருவோம்னு வச்சுங்களேன். கணக்கான காலங்களில் ஜீவா சார் அவர் கேரக்டர் பண்ணியிருப்பேன். அதில் எனக்கு பேராக நடித்த காவியா 2006. இந்த சைடு 2026 நம்ம கிமாயா. இப்போ கிமாயாவுக்கு டென்ஷன் என்னங்க நீங்கள் வந்ததுலேருந்து அவங்ககிட்டயே பேசிகிட்டு இருக்கீங்களா, யார் அந்த பொண்ணுன்னுச்சு. ஏமா நீ இங்கிலீஷ்லேயே பேசுகிற, நீ பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த புள்ள தான் தமிழில் பேசும், நான் பேசுகிறது அதுக்கு தான் புரியும், அது பேசுறது எனக்கு புரியுது, அதெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத. இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சா நான் கிளம்பிடும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் அவங்க கூட தான் பேசுவேன். இன்றைக்கி ஃபுல்லாக ப்ரமோஷன் வேறு போகணும் கிமாயா. ஐ பிலீவ் யூ. ஓகே, 3 days full promotion with you. We going all channels and interviews, everything with you. அண்ட் ஸோ நல்ல ஒரு நண்பர், நல்ல ஃப்ரெண்டு கிமாயா. ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டர், நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ஆக்சுவலாக அவங்க பேர் அதெல்லாம் வந்து சொல்கிறது வேறு. ஒரு நல்ல ஃப்ரெண்டு. உண்மையை சொல்லிடுறேனே, எனக்கு வந்து அவங்க மேலே ஒரு சிஸ்டர் ஃபீல் தான் இருக்கும். ஒரு தங்கச்சி நம்ம கூட சண்டை போட்டால் எப்படி இருக்குமோ, என்ன அந்த பொண்ணு பார்த்தா தங்கச்சி ஃபீல் தான் வருது, ஜோடின்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப அவங்களே கேட்பாங்க, யோ என்ன கடைசியில் முதல்ல கட்சி நான் சாகுறேன், நீ ஃபீலே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி. அடுத்ததாக எங்களுடைய டெக்னீஷியன் ஃபைட் மாஸ்டர் ரவி அண்ணன். அவர் வந்து இந்த படத்தில் வேறு லெவலில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச நாளில் அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லார்கிட்டையும் வாங்கியிருப்பார். ஸோ நீங்கள் ஆக்டர்ஸை வந்து வேலை வாங்குறது ஈஸிங்க. crocodiles வந்து நிறைய டம்மியும் நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த crocodiles போர்ஷன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே ஒரு முதலையோட நாங்கள் ஷூட் பண்ணது வந்து குஜராத்தில் விஸ்வாமித்ரா நதிக்கரையில் ஒரு கோடவுன், அந்த பேஸ்மெண்ட்டில் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். அந்த பேஸ்மெண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உண்மையிலே முதலைங்க இருக்கும். ஒரு 100 முதல்ல படுத்து கிடக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சுட்டு அந்த டம்மி கிம்மிலாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். நடுவில் ஒரு பெரிய மழை, ஆற்று தண்ணியெல்லாம் வந்து அந்த நாங்கள் ஷூட் பண்ணுற அந்த சப்வே கீழே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த செட்டுக்குள்ளே வந்துருச்சு. மழையெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் போயிட்டு அந்த டம்மி முதலையெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்பா, எல்லாம் நனைஞ்சி வேஸ்ட்டாக போயிருக்க போது என்ன ஆச்சுன்னு போய் பாருங்கன்னு சொன்னால் 2 முதல்ல உண்மையிலே வாழை ஆட்டியிருக்குது. அலறி அடித்து ஓடி வந்தாங்க. ஏன்னா உண்மையான முதல்ல அந்த ஆத்தங்கரையிலேருந்து இறங்கி உள்ள செட்டாக வந்து கலந்துருச்சு, குரூப்பில் 2 ரவுண்டு மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த படத்தில். அண்டு கேமராமேன் வில்லியம் சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை உருவாக்கியிருக்காரு. ஸோ அவருடைய டெக்னிக்கல் ஒர்க்கும் லைட்டிங்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த படத்தை பற்றி நான் ஃபுல்லாகவே இந்த படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் இருக்கும், எல்லாரை பற்றியும் சொல்லணும், தயவு செஞ்சு மன்னிக்கணும். அண்டு இப்போ இந்த படம் வெளிவரதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படி யாருன்னு சொன்னால் பிரேமநாத் அண்ணன். இந்த படத்தில் ஒரு பெரிய டான், நான் வந்து சின்ன டான் தான், எனக்கு மேலே ஒரு பெரிய டானாக இந்த படத்தில் அவர் என்னையே போட்டு தள்ளுறதுக்கு தேடிட்டு இருக்க ஒரு டானாக அவர் நடிச்சிருப்பார் பிரேம்நாத் அண்ணன். அவர் சொன்னார் இல்லையா, ஃபஸ்ட்டே நம்ம ஐயனார் சார் பேசினார் இல்லையா, இந்த படத்தோடைய இவர் பிரேம்நாத் அண்ணன் சொன்னால் நான் என்ன வேணால் செய்வேன், அந்தளவுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் சொன்னார் இல்லையா. ஸோ அவருக்கு இந்த படத்தை இனிஷியேட் எடுத்து இன்றைக்கி ரிலீஸுக்கான எல்லா முயற்சியும் செய்தார். அவருக்கு என்னுடைய நன்றி. அடுத்ததாக என்னுடைய மிகப்பெரிய நன்றி என்னென்னா, இன்றைக்கி உள்ள இந்த சினிமாவுடைய இதில் ஒரு ஃபுல் ரிஸ்க் எடுத்து இந்த இதை வந்தே ஆகணும். டே 1 பூஜையில் எப்படி நம்ம பார்த்தோமோ, அந்த பூஜையிலிருந்து இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரமாகவும் நடித்து அவர் ரோலையும் அவர் சின்சியராக செஞ்சு, அதுக்கு அடுத்து அவதாருக்கு இன்னொரு படம் பண்ணுறதுக்கான ஒரு முன்னேற்பாடுகளையும் செஞ்சு, இப்போ இந்த படத்தை ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து இன்றைக்கும் அவருக்கு பல வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளுக்கு நடுவுலையும் இந்த ஃபங்க்ஷனை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு உயர்ந்த உள்ளம் சினிமாவுக்கு அவர் செய்கிறதுக்காக நான் அந்த விஷயத்தை சொல்லலை, அவருடைய பகுதி மக்களுக்காக அவர் செய்கிற அந்த ஒரு விஷயத்துக்காகவும் சேர்த்தே நான் சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது எங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணன் சேலம் ஐயனார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற மங்களம் சினிமாஸ் அண்ணன் பிச்சைமுத்து அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ
இன்னும் நிறைய பேர் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆங்கர் மட்டும் பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா கரெக்ட் டைமுக்கு வந்தது அவங்க தான், 10:30 மணிக்கு. நீங்கள் எல்லாம் வந்து உட்காருங்க, எனக்கு டைம் சொல்லிட்டானுங்க, நான் எப்போ வரணுமோ வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதில் ஒரு சாங் ஒன்று பாடி ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணியிருக்கிற ஆக்ட்ரஸ் மாரிமுத்து, நமிதா மாரிமுத்து. அந்த நேம் கன்ஃபியூஷன் நான் சொன்னேன் இல்லையா, கரா அவதார், அது மாதிரி நமிதா ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டியா, ஏ மச்சான் என்ன மச்சான் பாட போகிறாங்க, நமிதா பாடுவாங்களான்னு பார்த்தா இந்த நமிதா வேறு நமிதா வேறு லெவலில் அவங்க என்ன நமிதா என்ன அனுஷ்கா மாதிரி இருக்காங்க ஆள் அப்படின்னு. ஸோ அவங்க அவ்வளோ அழகான ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது. வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லணும். பட் எப்பயுமே நமக்கு வந்து மைக் ரொம்ப லேட்டாக கிடைக்கிறதுனால நிறைய விஷயத்தை நான் கவர் பண்ண முடியாமல் போயிடும். அண்ட் அண்ணன் திருமலை அவர்கள் திரையுலகத்தில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் அவங்க ரொம்ப அழகாக முன் வச்சு அதற்கான தீர்வை நோக்கி தொடர்ந்து அவர் போராடிட்டே இருக்கார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கலேன். அண்டு ஓகே, அண்ட் ஆங்கர் அத்தனை பேருக்கும் அண்ட் அத்தனை பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கும் அனைவருக்கும் என் நன்றி. அண்ட் இந்த படத்தில் எங்களுக்கு வந்து இந்த குட்டி பாப்பாவாக ஒரு பாப்பா நடிச்சிருந்தது. நான் தான் சொன்னேன், நீ உட்காந்தே இருமா, நீ ஏன் சொன்னால் எங்களோட டியூரேஷன் தெரிஞ்சிடும். ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் நடித்த ஹாப்பி. அவங்க வந்து வாழ்க்கையில் எல்லாம் வளங்களும் பெற்று இன்னும் பெரிய அளவில் வரணும், அவங்களையும் வாழ்த்தி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன லாங்குவேஜ்னு சொல்லி யோசிப்பீங்க, என்னடா கரான்னு டைட்டில் வச்சுருக்காங்களே, இது தமிழா இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜான்னு. ஆக்சுவலாக கரா வந்து ஒரிஜினல் தமிழ், ஒரு தமிழ் பெயர். கரானா என்ன அர்த்தம்னா ஆண் முதலை. ஸோ நாங்கள் முதலை வச்சு படம் எடுத்ததுனால ஸோ டைரக்டர் தேடி பிடிச்சி வச்ச டைட்டில் வந்து கரா. சரிங்களா? இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஹீரோவை பற்றி சொல்கிறேன். புன்னகை மன்னன், சிரிச்சா எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் வந்து ஒரு முழுமையான நடிகன். அதாவது சும்மா வந்து அழுதுட்டு போகிறது, சிரிச்சிட்டு போகிறது இப்படிலாம் கிடையாது. ஸ்பாட்டுக்கு வருவார், வந்தோடனே அப்படி ஒரு இந்த சச்சின் டெண்டுல்கர் வந்தால் எப்படி ஃபுல்லாக அப்படி அங்கே ஃபுல்லாக திரும்பி பார்ப்பார், அது மாதிரி திரும்பி பார்ப்பார். எதுக்கடா இவர் திரும்பி பார்க்குறாருன்னு பார்த்தா நான் எங்கெங்கே லைட்டு வச்சுருக்கேன்னு பார்ப்பார். இவர் எங்கெங்கெல்லாம் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். அது வந்து அவ்வளோ ஈஸியாக யாரும் பண்ண மாட்டாங்க, எவ்வளோ பார்த்துருக்கோம். ஸோ எங்களால் வந்து ஒரு மைன்யூட் லைட்டிங் வந்து தம்பியை வச்சு பண்ண முடியும், அதுதான். ஸோ இந்த தம்பி இருந்தால் எங்களுக்கு வந்து வேலை ஈஸி, எங்களால் வந்து அதிகமாக க்ரியேட் பண்ண முடியும், ஒரு அருமையான ஃபோட்டோகிராஃபி வரும். ஒரு சிலர் வந்து புதுசாக வராங்க, நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, பட் அவங்களுக்கு இந்த சென்ஸ் இருக்காது. ஸோ நாங்கள் வந்து ஃப்ளாட்டாக லைட் பண்ண வேண்டியது இருக்கும். சரி எங்கன்னா போகணுன்னா பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேஸில் வந்து லைட் இருக்கும். அது மாதிரி ஒரு அருமையான நடிகன். அது மாதிரி வந்து இப்போ பேசினார் பார்த்தீங்களா, ஒரு 5 வருஷம் கழிச்சு தம்பி இந்த இடத்துல வந்து பேசுனீங்களே, இந்த ஒரு டைலாக் பேசுனீங்களா, அப்போ என்ன ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவார். அந்தளவுக்கு ஒரு டேலண்டானவர். இப்போ நாங்கள் வந்து ஒரு பொசிஷன் அவருக்கு கொடுத்துட்டோன்னா, இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு அவங்கள வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே நின்று பேசுகிற மாதிரிலாம் அப்படி நடிக்கிற மாதிரிலாம் பார்ப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. காலை திடீர்னு விரிச்சு நிற்க வைப்போம் ஹைட்டுக்காக, திடீர்னு ஸ்டூலை போட்டு மேலே ஏறி நிற்க வைப்போம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிடுவேன். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டை நடிக்க வைப்பேன். இப்போ மகிக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று கொடுத்துட்டோன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் எப்போ கூப்பிட்டு வந்தாலும் அந்த இடத்துல வந்து மகி இந்த அங்கே பண்ணோமே அது வந்து இப்போ பண்ணணுன்னா கரெக்டாக நிற்பாப்புல, பர்ஃபெக்டாக நிற்பாப்புல, நின்றுட்டு ஆனால் ஓகே வேணான்னு கேட்பாப்புல. என்னடா இது எப்படி இது சாத்தியம், என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நானும் வந்து அப்படியே செக் பண்ணேன். ஒரு நாள் என்ன பண்ணுறாப்புலன்னு செக் பண்ணேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன் மகி என்ன பண்ணுறாப்புலன்னு. அதை வந்து நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஒரு பொசிஷன் பிடிக்கிற டெக்னிக்கை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்படி ஒரு அதுதான் நடிப்புனா, அதுதான் வந்து நீங்கள் வந்து சும்மா வந்து நடிச்சுட்டு ஸ்க்ரீன் மேலே நடிச்சிட்டு போகிறது கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ எதுக்காக லைட்டிங் பண்ணுறாங்க, ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம், எதிர்க்க இருக்க மேலேயும் வந்து ஷேடோ விடக்கூடாது, நம்ம மேலேயும் அவங்க ஷேடோ வரக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம், இதெல்லாம் வந்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹீரோ வந்து மகி. அப்புறம் அடுத்து வந்து ஒரு நேரம் கருதி பின்னால் தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னீஷியனும் வந்து ஒரு சிறப்பான டெக்னீஷியன்ஸ், அதனால் வந்து படம் மிக சிறப்பாக வந்திருக்கு.
தனித்தனியாக எல்லாரையும் வந்து பாராட்டணும்னு எனக்கு இருக்குது. ஆனால் இப்போ டைம் கருதி முடியல. அச்சுராஜாமணி சார் வந்து அசால்ட்டாக வந்து இப்போ சூரியவன்ஷி எப்படி சிக்ஸர் அடிக்கிறாரோ அது மாதிரி அடிக்கக்கூடியவர். ஆசரவே மாட்டார், பாட்டுக்கு அசால்ட்டாக தட்டி விட்டு போயிட்டே இருப்பார். அது மாதிரி ஒருத்தர். அது மாதிரி எங்கள் ஆர்ட் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது பேசியிருக்காரு எங்ககிட்ட. ஆனால் வாயில் பேசலை, கண்ணுலேயும் பேசலை. ஏதாவது சொன்னோன்னா என்ன பண்ணுவார், டக்குன்னு வந்து பேப்பரில் வந்து வரைஞ்சி கொடுத்துருவார். ஏகப்பட்ட கொயராக பேப்பர் வாங்கி கொடுத்து அவ்வளோ வந்து டயக்ராம் போட்டு கொடுத்து தெர்மாக்கோலில் வந்து முதல்ல எங்கள் ஆஃபீஸில் கிடக்குது பெரிய பெரிய முதல்ல. நைட்டு வந்து எங்கள் டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்லேயே வந்து படுத்துக்குனாருன்னா அந்த முதலே கட்டி பிடிச்சி தான் தூங்குவார். அப்படி அங்கே இருக்குது. அது மாதிரி டான்ஸ் மாஸ்டர் ராதிகா மாஸ்டர் பண்ணாங்க, பாலகுமார் மாஸ்டர் சூப்பராக பண்ணாங்க. வேறு யாரும் மிஸ் பண்ணதில்லை. கியாமியா என்னது கயாமியாவா என்ன பேர், கிமாயா வந்து ஐயோ அவங்கக்கிட்ட கிக்கு வாங்கினீங்கன்னா அவ்வளோதான், அடிச்சிருப்பாங்க பாருங்க கிக்கு. அதர்வைஸ் ஐ வில் டெல் யூ டு டூ ஹியர். அது மாதிரி சாய்பா ஹீரோயின், ரொம்ப அழகான ஹீரோயின், ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அந்த பேர் அவங்களுக்கு சாய்பா, சாயிற மாதிரி. அந்த சாயிறவங்களுக்கு வந்து எங்கள் தலைவர் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் கருணாநிதி சார், நிமிர்ந்து நெல் அவரோட வரி. ஸோ அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த 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 பாசிட்டிவிட்டி அவர் எழுதுனத உடனே நிமிர்ந்து நெல், எல்லாம் நிமிர்ந்து நெல்லுங்கடா, எது குனிறீங்க அந்த மாதிரி. அப்படி ஒரு ரைட்ரு. நான் யாரை மிஸ் பண்ணேன்னு தெரில. டைரக்டர் வந்து அவரை பற்றி சொல்லவே வேண்டாம், தொப்பி போட்டுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவ்வளோ அது மூளையை பாதுகாக்கிறார் அவர். அப்படி ஒரு மூளைக்காரன். நாங்கள் பேசிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷனே வந்து நம்ம காரி துப்பிக்கலாமான்னு தான் கேட்பார். ஸோ நாங்கள் பேசுகிறது வந்து ஆளுக்காள் வந்து காரி துப்பிக்குவோம். அவருடைய கோ டைரக்டர் ராமச்சந்திரன் பயங்கரமாக காரி துப்பிக்குவாங்க எங்கள் மேலாம் விழும் பக்கத்தில் இருக்கும்போது. அது மாதிரி எல்லாமே வந்து காரி துப்புறது தான். சரி மேடையில் வந்து என்னை கொஞ்சம் காரி துப்பிடுங்க நல்லபடியாக. என்னை பற்றி சொல்லணும்னா ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நன்றி. நேரம் கருதி பேச முடியல போதும். அப்புறம் எல்லோரும் வந்து இந்த இது வந்து ஒரு 2K கிட்ஸுக்காக படம். 2K கிட்ஸ் பசங்களாம் வந்து பாருங்கள். அதுக்காக 90s கிட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு இல்லையா, இது உங்கள் படமும் கூட, நீங்களும் வந்து பாருங்கள். அது மாதிரி 80s 40s 50s எல்லாரோடைய படம் இது. ஸோ எல்லோரும் வந்து இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இல்லை ஆடியோ வராமல் இருந்தது. ஓகே. ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், நான் வந்து நிறைய அவருக்கு கச்சேரிகள் போய் பாடியிருக்கேன். ஸோ அவுட்டர்லாம் நிறைய உள்ள இன்டீரியரெல்லாம் போய் பாடுவோம். அதாவது திருநெல்வேலிக்குள்ள மக்கள்லாம் பார்க்கவே முடியாத சினிமா படங்களில் ஜஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படியும் வெறும் படத்தில் மட்டும் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 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 ஏரியாவாக இருக்கும். அங்கே கொண்டு போய் எல்லா கலைஞர்கள், அதாவது நம்ம கிங்காங் அண்ணன், போண்டாமணி அண்ணன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் இப்போ வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாம் மறந்து போனவங்களெல்லாம் கொண்டு போயிட்டு அவ்வளோ ஒரு அற்புதமான இசை நிகழ்ச்சி நடத்துவார். ஆடல் பாடல், பாம்பேலேருந்து டான்சர்ஸ்லாம் வர வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டேஜையும் மாற்றக்கூடிய ஒரு மனிதர். எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கிடைக்கணும், எல்லா மக்களும் அவங்கள போய் ரீச் அவுட் ஆகணுங்கிறது அவரோட. இப்போல எனக்கு கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு 20 வருஷமாக தெரியும். அப்பத்துலேருந்தே அந்த மாதிரி ஒரு ஷோஸை வந்து கொண்டு வரணுங்கிறது அவரோட ஒரு பெரிய ஆசை. அதில் அவரோட ஆர்வம், அந்த ஆர்வத்தின் அடிப்படை தான் இன்னைக்கு அதுக்கப்புறம் அவர் நடிக்க ஆரம்பித்து நடிப்புலேருந்து தயாரிப்பு வரைக்கும் அவர் வளர்ந்துருக்காருங்கிறதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் மற்றும் கைத்தட்டல் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா இந்த வளர்ச்சி அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் போய் கஷ்டப்பட்டு அதிலிருந்து வர காசுகளெல்லாம் எடுத்து வச்சு அதை சேர்த்து வச்சு ஒன்று பண்ணணுங்கிறது வந்து ஒரு பெரிய மனசு வேணும். அதுக்கு ஒரு கண்டிப்பாக பெரிய தைரியமும் இருக்கணும். ஸோ நிச்சயமாக நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நிறைய தயாரிப்பாளர்கள் வராங்க இங்கே. ஸோ லாட் ஆஃப் இப்போ கூட ரீசெண்டாக 2-3 படம் போன மாதம் ரிலீஸ் ஆச்சு. ப்ரொடியூசர் வந்து டோட்டலாக லாஸ் மேடம் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி அப்போ சொல்லும்போது ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், இது என்னோட முதலும் கடைசி படம் அப்படின்னு சொன்னார். நான் பேர் சொல்ல விரும்பலை. என்ன காரணம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க போடுற பணத்தை வந்து நஷ்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறது மட்டும்தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது மக்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, படம் நல்லா இல்லைன்னு ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஷோ பார்த்துட்டு வந்து சிம்பிளாக வெளியே சொல்லிட்டு போயிடுறாங்க உங்கள் கருத்தை. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது, எவ்வளோ பேர் இதனால் வாழறோம், இதுக்கான பின்னாடி பேக்ரவுண்ட் ஒர்க் எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் மட்டும் உட்காந்து படம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல்
திரைப்படங்களில் போய் கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் படத்தை பார்த்து நம்மளால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் பின்தங்கி இருக்க மாட்டாங்க. மறுபடியும் படங்கள் வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும், எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் வாழலாம். ஸோ நிச்சயமாக வந்து நான் அதை முக்கியமாக இங்கே சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா நான் வீட்டில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க ஓடிடியில் எப்படியும் வரும் பார்த்துக்கலாம் விடு, இப்போ எதுக்கு தியேட்டருக்கு போய் செலவு பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஸோ ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க, கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். என்ன இந்த விழாவிற்கு அழைத்ததற்கு மிகப்பெரிய நன்றி. மேடையில் இருக்க அனைத்து ஜாம்பவான்களுக்கும் பெரிய நன்றிகள். கரா படத்துக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.